நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல நான் ஷேர் பண்ற எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேல புல்லிஷ் மொமெண்டம். ஆனா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க. போர்ட்ஃபோலியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ல தான் க்ளோஸ் ஆனுச்சு. நேத்துலாம் என் போர்ட்ஃபோலியோ 1% டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ வந்து இடையில மட்டும் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி மட்டும் ஒரு ஒரு 1%, 2% ஏறுச்சு. அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா அப்படியே ஸ்லோவா இறங்குது. எப்படி சொல்லப்போனா, ஒரு 1% கீழ அப்படியே ஆமை வேகத்தில அப்படியே ஸ்லோவா போர்ட்ஃபோலியோ இறங்கிட்டே இருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, ஸ்மால் கேப் இண்டெக்ஸு. இங்க காமிக்கிறேன் பாருங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. மத்த இண்டெக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லங்க. இங்க பாருங்க. முக்கியமான ஒரு ஃபாலிங் வெட்ஜ்லேருந்து பிரேக் அவுட் ஆகி முக்கியமான சப்போர்ட்ல இருக்கு. நேத்து அந்த சப்போர்ட்ட உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பாருங்க விக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியுது. இங்க பார்த்தீங்களா? ஆனா உள்ள தான் குளோசிங் வச்சிருக்காங்க. இது கீழ வந்து மறுபடியும் உடைச்சுன்னா ரொம்ப சிவியரா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ சிவியரா அஃபெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அதிகமா இருக்கு. பேனிக் பண்றதுக்காண்டி சொல்லல. நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். ஜஸ்ட் இப்படியே சைடு வேல போயிட்டு, இப்படியே மேல போயிட்டு இப்படி போணுச்சுன்னா பிரச்சனை இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 6 மாசமோ, 1 வருஷமோ சைடு வே போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா கீழ பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, மறுபடியும் கன்டினியூவா ஃபால் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால தான் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆனுச்சுன்னா பாருங்க, 14% இண்டெக்ஸே ஃபால் ஆனுச்சுன்னா, அப்ப நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்தாலும் 30% மேல ஃபால் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, மடையிலே சரிஞ்ச மாரி தான் கிடக்கு எல்லா ஸ்டாக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோல உள்ள ஸ்டாக்கு. ஆமா. என்ன பண்றது? நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும். மார்க்கெட்ல பொறுமையா இருந்தா மட்டும் தான் நம்ம காசு சம்பாரிக்க முடியும். அதனால பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 5 ஸ்டாக் நம்ம நண்பர்கள் கேட்ட டாப் 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ண போறோம். ஒரு மிட் கேப்ப பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி. மிட் கேப் வந்து நேத்து ஒரு அருமையான பையிங் ஜோன்ல தான் இருக்கு. மிட் கேப் வந்து பிரச்சனை கிடையாது. நல்லா ஆல்ரெடி ரிட்டர்ன் குடுத்துருச்சுங்க. ஸ்மால் கேப் தாங்க மேலேயே போ மாட்டேங்குது. எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் ஸ்மால் கேப் மேலவே போ மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். மிட் கேப்பு நேத்து நல்ல ஒரு கிரீன் கேண்டில் தான். இந்த பாஸ்குள்ள வந்து இந்த பாஸ் கீழ பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா இங்க வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்க ஒரு ஸ்மால் கேப் இருக்கு. இந்த கேப் ஃபில் பண்ணா கண்டிப்பா வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் கேட்ட டாப் 5 ஸ்டாக் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஃபுல் டீட்டெயிலு. கேஃபிடன் டெக்னாலஜி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த செக்டார்ல இருக்காங்கன்னா, ஃபைனான்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஐபிஓ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதில போய் நம்ம ஐபிஓலாம் பார்ப்போம். ஐபிஓ அலாட்மெண்ட் ஆயிருக்கா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும். அந்த செக்டார்ல இந்த ஸ்டாக் இருக்கு. வேல்யூவேஷன் வந்து ஹையா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ பார்த்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் குடுக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் புரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கம்மியா இருக்குங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் அவங்க வித்துக்கிட்டே வராங்க. பையர் ஸ்கோர் 7 நல்லாயிருக்கு. குயிக் ரேஷியோ நல்லாயிருக்கு. கம்பெனியில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ப்ராஃபிட் வேரியேஷன் அது எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபண்டமெண்டல் ஓகே. கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹையி. நம்ம வந்து மீடியம் பிஇ பார்க்கலாம். மீடியம் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 50. இப்போ இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 53 இருக்கு. இன்னும் கூட இந்த ஸ்டாக்கு கரெக்ஷன் ஆனா தான் நல்லது. ஏன்னா கை வேல்யூவேஷன்ல இருக்கு. நம்ம போய் வாங்கி நாளைக்கு மாட்டிக்கக்கூடாது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு டவுன் ஆறதுக்கு அதாவது சைட்வே போறதுக்கு முக்கியமான காரணம் இங்க பாருங்க. 2023 டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா, 2024 கணக்கு பண்ணிக்கிறேன். 2024, 25 ஏரியாவுல இம்ப்ரூவ்மென்ட்டே இல்ல. ப்ராஃபிட் பார்த்தீங்களா? குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அப்படியே தான் இருக்கு. எந்த ஒரு பெருசா ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. அதான் மெயினான ரீசன். ஆனா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. இங்க பாருங்க 333 அதுக்கப்புறம் 346 கம்மி தான். 246லேருந்து 333 எவ்வளோ ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன் 333 கோடிலேருந்து 346 கோடி. ரொம்ப டிஃபரெண்ட் கிடையாது. அதுதான் இன்வெஸ்டர் வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கல இந்த ஸ்டாக். அதனால தான் செல் பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. மத்தபடி காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎம் 20 இருக்கு. ப்ராஃபிட் குரோத்தும் 16 இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கடன் கம்மி தான். கடனே கிடையாது சொல்லலாம். 1300 கோடிட்ட கேஷ் ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ்ல இருக்கு. அது ஒரு நெகட்டிவ். அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் பாருங்க. யாருன்னா பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அட்லாண்டிகா சிங்கப்பூர் ஃபண்டு. இவங்க தான் வச்சிருந்திருக்காங்க 49%. 2022ல அப்படியே செல் பண்ணி வந்துட்டாங்க. எஃப்ஐட்ட நல்லாவே இருக்கு. 25% இருக்கு. ஆனா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்ட இருக்கு. எஃப்ஐ, டிஐ, பப்ளிக் இவங்க 3 பேர்ட்டயும் தான் ஈக்குவலா இருக்குங்க இந்த ஸ்டாக்கு. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அவருக்காண்டி எல்லாருமே இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வைங்க. ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு டவுன்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இதோடைய சார்ட்ட பார்க்கலாம். இதோடைய சார்ட் இங்க பாருங்க. ஒரே சைட்வே தான் இருக்கு. இந்த பார்த்தீங்களா? இந்த சைட்வே இந்த பாக்ஸ் ஒண்ணு போடுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும்.
இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு பார்த்தீங்களா? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்லிங் வெட்ஜ் இத வந்து பிரேக் அவுட் பண்ணி சைடு வேல தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நண்பர் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்டெல். ரயில்டெல் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பிசினஸ்ல உள்ளது தான். ரயில்டெல் கார்ப்பரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பி கொஞ்சம் கூட இருக்கு. மார்க்கெட் கேப்பிட்டல் 10,000 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ன்மென்ட் பேஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பியூசி, விபிஎன் சர்வீஸு, டெலிகாம் நெட்வொர்க்கு, நம்ம பிஎஸ்என்எல் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. நல்ல ஒரு அருமையான கம்பெனி சொல்லலாம். இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அப்படியே தான். மாடரேட்டா தான் இருக்கும். ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இயர் ஆன் இயர் பாருங்க. 180லேருந்து 246 நல்ல ஒரு ஜம்ப். அதுக்கப்புறம் 240லேருந்து 300 ஒரு ஜம்ப். அதுக்கப்புறம் 321 ஸ்லோ ஆயிருச்சு. ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ப்ராஃபிட் குரோத், சேல்ஸ் குரோத் நல்லாவே இருக்கு. 5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டோம்னா 36% குடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாருக்கு. கம்பெனிக்கு வந்து கடன் கிடையாது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து நல்ல ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் புரமோட்டர் ஹோல்டிங்கு. டிஐட்ட இருக்கு. பப்ளிக் எஃப்ஐட்ட இருக்கு. டிஐட்ட கம்மியா இருக்கு. இந்த ஸ்டாக் ஒரு அருமையான ஸ்டாக்கு. நம்ம ஒரு முக்கியமான சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. நம்ம பார்த்த 2 ஸ்டாக்குமே அருமையான ஸ்டாக் தான். டிஃபரெண்ட் செக்டார்ல உள்ளது. இங்க பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இப்போ வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கு. நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜிஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாருங்க. நல்லாவே தெரியும். அடுத்தது வந்து அருமையான ஒரு ஸ்டாக்ன்னு சொல்லலாம். பால் போர்ச்சு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாக் பி வந்து 30 கீழ தான் இருக்கு. ஓரளவுக்கு ஓகே. ROE, ROC நல்லாருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாருக்கு. கடன் சுத்தமா கிடையாது கம்பெனில. ஃபியூச்சர்ல ஸ்ப்ளிட் ஆஃப் போனஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 10. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான இதில தான் இருக்கு. சைடு வேல போயிட்டுருக்கு. இதோடைய ரிசல்ட் பார்க்கலாம் பாருங்க. இதோட ரிசல்ட்டையும் பாருங்க. லாஸ்ட் டிசம்பர்லேருந்து 2024லேருந்து பாருங்க. 59, 63, 57, 65 ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இல்ல பார்த்தீங்களா? அப்ப 59லேருந்து 63 குடுத்துருக்காங்களா? 63லேருந்து ஒரு 70, 70லேருந்து ஒரு 80 அப்படி போனா ஸ்டாக் ஃபர்தரா மேல போயிட்டே இருக்கும். ஆனா, அந்த இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. இயர் ஆன் இயர் நல்லாவே இருக்கு. 204 கோடி, 244 கோடி. இங்க ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. இங்க பாருங்க 93 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஆயிருக்கு. இங்க பாருங்க 204 கோடிங்கிறது டபுள். அப்ப இங்க 204 கோடிலேருந்து என்ன பண்ணணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 250 இல்ல ஒரு 280 அந்த மாரிக்கு இருந்துச்சுன்னா, ஸ்டாக் ஃபர்தரா மேல போகும். அதோடைய மார்க்கெட் இப்ப சரியில்லாம இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாவே இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. முக்கியமா வந்து நம்ம பார்த்த ஸ்டாக் எல்லாமே ரீசென்ட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அது முக்கியமா காரணம் தாரிஃபு, நெறைய ஜியோ பாலிட்டிக்கல் ப்ராப்ளம் இந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கனால தான் ஸ்டாக் ஸ்லோ டவுன் ஆகுது. ஒரு அடுத்த 2 குவார்ட்டர் நல்ல ஒரு ரிசல்ட் பிக்கப் ஆனுச்சு. இந்த ஸ்டாக்ல நல்லா மேல ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க கேஷு. அதுக்கப்புறம் பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா இல்ல. 82 கோடி தான். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் நல்லாருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, 151 117 குறைச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 54.85 எஃப்ஐட்ட வந்து கூட்டியிருக்காங்க. டிஐட்ட வந்து கொஞ்சம் இருக்கு. பப்ளிக்கிட்ட கவர்மெண்ட் சொல்லிட்டு அவங்கட்ட ஒரு 4% இருக்காங்க. பப்ளிக்கிட்டயும் 31% இருக்கு. இது ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லலாம் பால் போர்ச்சு. நம்ம ஒரு சப்போர்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, இன்னும் வரமாட்டேங்குது இந்த சப்போர்ட்டுக்கு. வந்துச்சுன்னா நமக்கு நல்லாருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பாலு போர்ச் அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணவே மாட்டேங்குதுங்க இந்த ஸ்டாக்கு. பிரேக் அவுட் பண்ணா கீழ வரும் பாத்துங்க. பாருங்க எவ்வளோ நாளா அங்கேயே நிண்டு விளையாண்டுட்டு இருக்கு பாருங்க இந்த ஸ்டாக்கு. பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இங்கே வரும். இல்ல இந்த ஏரியால வரும். அதுக்கப்புறம் இந்த ஏரியால வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. பிஎன் கதில் ஜுவல்லரி. இத பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுவல்லரி ஷாப் உள்ள இது. ஸ்டாக் இது பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் பிசினஸ் கோல்டு, சில்வர், டைமண்டு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குங்க. 83% வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடி ஐபிஓ வந்த ஸ்டாக்ன்னு நெனைக்கிறேன். ஆ ஸ்டாக் பியும் 30 கீழ இருக்கு. இன்னும் கொஞ்சோட டவுன் ஆனுச்சுன்னா நல்லாயிருக்கும். புக் வேல்யூ நல்லாயிருக்கு 125. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பெக் ரேஷியோ, டெப்த் ஆஃப் ஈக்விட்டி எல்லாமே ஓரளவுக்கு பரவால்ல. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்ப்ளிட் போனஸ் குடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சைடு வேல தான் இருக்கு. சேல்ஸ பாத்துரலாம் இதோடைய. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இம்ப்ரூவ்மென்ட் இருக்குங்க. இந்த ஏரியால கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டவுன் ஆகி, ஸ்லோ டவுன் ஆகி, இப்ப அந்த சேல்ஸ வந்து பிக்கப் பண்ணியிருக்காங்க. அந்த 2000 கோடிக்கு மேல உள்ளது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட்டும் இந்த ஸ்டாக்ல நல்லா இருக்கு. 62, 69, 79 நல்லாவே இருக்கு. இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு. இங்க பாருங்க 27, அப்புறம் -70, 94, 155, 218, 218 பாருங்க 297. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு 10க்கு மேல. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் அருமையா வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1525 கோடி. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. 1202 கோடி. இது இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும்.
அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸில் இருக்குது, பாசிட்டிவு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து 94, 55, 94 கொஞ்சம் கூடியிருக்கு. அது ஒண்ணும் ரொம்ப இது கிடையாது. அதுக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. 83 இருக்கு. செபி படி வந்து பார்த்தீங்கன்னா, 75 தான் இருக்கணும். சிலப்போ அவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேல் ஏதாச்சும் விப்பாங்க ப்ரொமோட்டரு. அந்த டயத்துல டவுன் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். டி8 வந்து பார்த்தீங்கன்னா 5% இருக்கு. இப்போ எஃப்ஐட்ட கொஞ்சம் இருக்குங்க. இந்த ஸ்டாக் கொஞ்சம் நான் வச்சிருந்தேன். ஆரம்பத்தில வாங்கி வச்சிருந்தேன். கொஞ்சம் வித்துட்டேன் இந்த ஸ்டாக்க. ஒரு டைம் எனக்கு ஃபண்ட் நெறையா தேவைப்பட்டுச்சுனால வித்துட்டேன். இந்த பாருங்க இந்த ஸ்டாக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன்லயே தான் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பிரேக் அவுட் ஆனுச்சுன்னா கொஞ்சம் நமக்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்க பாருங்க சைட்வே தான். ஐபிஓ லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் வந்துச்சுங்க. டவுன் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகி அப்படியே ஒரு என்ன சொல்றது? ஒரு பேரலல் சேனல்ல தான் போயிட்டுருக்கு அப்படியே. இது பிரேக் அவுட் ஆனுச்சுன்னா கீழ டவுன் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது நம்ம நண்பர் கேட்டது 5வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதி லேபு. நம்ம பார்த்த எல்லா ஸ்டாக்குமே பார்த்து டிஃப்ரெண்ட் செக்டார்ல உள்ளது. நல்ல ஒரு அருமையான கம்பெனி. எல்லாமே ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. ஜோதி லேப் வந்து 10,000 கோடி. ஒரு எஃப்எம்சிஜில உள்ள கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து நெறையா ப்ரொடக்ட் ஃபேப்ரிக், அந்த டிஷ் வாஷிங்கு, ஹவுஸ் ஹோல்டு எல்லாமே இவங்க பண்றாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா பேஸ்டு கம்பெனி நெனைக்கிறேன். அப்புறம் ஃபேப்ரிக் கேர் அது எல்லாமே பண்றாங்க. உஜாலா. நம்ம சின்ன பிள்ளைல உஜாலான்னு பாடிருப்போம்ல, அந்த ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு. ஆமா. அதுதான் இவங்க ப்ரொடக்ட் பண்றாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் அருமையா இருக்குங்க. 63% எந்த பிரச்சனையும் இல்ல ப்ரமோட்டர் ஹோல்டிங்கு. அருமையா இருக்கு ப்ரமோட்டர் ஹோல்டிங்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாவே இருக்குங்க. நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்கு. இத பாருங்க. மடையிலேருந்து சரிஞ்ச மாரி தான் கிடக்கு. ரிசல்ட்டு தான் மெயினான விஷயம். இங்க பாருங்க 102, 105 கோடி போனதுக்கப்புறம் கம்மியாயிருச்சு பாருங்க. 87, 27, 97, 88. அந்த 100 தாண்டல பார்த்தீங்களா? ஸ்லோ டவுன். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? நம்ம பார்த்த எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 4 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்மால் கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்லோ டவுன் ஆச்சு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்தும் கம்மியா தான் இருக்கு. சேல்ஸ் கம்மியாயிருச்சு. ஆமா. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் உங்களுக்கு கம்மியாயிருச்சு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லாவே இருக்கு. கம்பெனிட்ட வந்து கேஷ் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, 1400 கோடி இருக்கு. அருமையானது. கடன் கிடையாது கம்பெனி. மெயினான விஷயம். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மைனஸ்ல இருக்கு. கொஞ்சம். அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் நல்லாவே இருக்கு. ஒண்ணும் பெருசா ஒண்ணும் சேஞ்சஸ் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் ஹோல்டிங் அருமையா இருக்கு. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 12 புள்ளி. கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. ரொம்பலாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டி8மே நல்லாவே இருக்கு. கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட கம்மியா இருக்கு. இந்த ஸ்டாக்க வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் இந்த ஸ்டாக் வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். பார்ப்போம் ஒரு மூவ்மெண்டம் வருதான்னு பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஒரு சேல்ஸ் எஃப்எம்சிஜில நல்ல ஒரு சேல்ஸ் குடுத்துச்சுன்னா, எஃப்எம்சிஜி ஸ்டாக்லாம் நல்லா மேல போகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோன்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஆமா. எதா இருந்தாலுமே நீங்க உங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ்ட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோனு. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா இங்க வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இத நோட் பண்ணி வைக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான நியூஸ் ஒரு 4 நியூஸ் பார்க்கலாம். அதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனியோட எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து இது பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் சிக்னிஃபிகன்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொச்சின் ஷிப்யார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. ஸ்டாக் என்னமோ பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் ஆயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பாருங்க முக்கியமான ஒரு இது. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. முக்கியமான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யாரும் வச்சிருந்தீங்கன்னா கவனமா இருங்க இந்த ஸ்டாக்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் அசெட் மேனேஜ்மென்ட் ஐபிஓ வருது. டிசம்பர் 12 ஓப்பன் ஆகுது. அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஏஎம்சி கம்பெனி ஐசிஐசிஐ. நான் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கிடைக்குமான்னு பார்ப்போம். லக்ல தான் ஐபிஓ கிடைக்கிறது லாட்டரி அடிக்கிற மாரி தாங்க. நானும் நெறைய ஐபிஓ அப்ளை பண்ணேன். ஒண்ணு கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஜெயின் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குவைத்து பிபிஎம் பிளாட்ஃபார்ம் டெண்டர வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்குக்கு ஒரு வந்து பேட் நியூஸு. ஏன்னா ஒரு டெண்டரை வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பேட் நியூஸா தான் அமையும் எப்போதுமே. ஸ்டாக் நேத்து 2%க்கு மேல டவுனு. இங்க பாருங்க முக்கியமான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வீக்லி சார்ட் இது. ஜேடார்ட்ல வைக்கிறேன் பாருங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டாக் வந்து லாஸ்ட் ஒரு கன்டினியூவா ஒரு 6 மந்த் தாங்க சைட்வேல போகும். அப்புறம் புல் மார்க்கெட் வந்துச்சுன்னா நல்லா மேல போயிருங்க. இங்க பாருங்க நல்ல அருமையான ஒரு சப்போர்ட்ல இருக்கு. லாங் டெர்முக்கான உள்ள ஸ்டாக் தான் இதுவும். நீங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எம்டார் டெக்னாலஜி. அந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 194 கோடி டிஃபென்ஸ் இது கிடைச்சிருக்கு. நியூக்ளியர் பவர் செக்டார்ல. அருமையான ஒரு ஆர்டர். ஸ்டாக் பாருங்க. இமயமலை உச்சியில இருக்கு. இந்த மாரிக்கே ஸ்டாக் தாங்க நம்ம போர்ட்ஃபோலியோ ஒண்ணு கூட கிடையாது. பார்த்தா தெரியும். நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுத்துருக்கு பாருங்க. ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு.
மார்ச்சில் 2020 மார்ச்சில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூமெண்டம். பார்த்தீங்களா? ஆமா. எத்தனை பெர்சன்டேஜ் குடுத்துருக்குன்னு பார்த்துங்க. நல்ல ஒரு அருமையான ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. இதையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் நம்ம நெறையா பார்த்துருக்கோம். நெறைய சப்ஸ்கிரைபருடைய டவுட்டு, ஒரு டாப் 5 ஸ்டாக்கையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் கிடைக்கணும். ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோல இன்னைக்கு ஈவினிங் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.